சென்னையில முதல் முறையா மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு 120 மின்சார பேருந்துகள் சேவையை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக எரிபொருள் சிக்கனம், சுற்றுச்சூழல் மாசுபாடுகளில் இருந்து தவிர்ப்பதற்காக ஒரு பசுமையான ஒரு போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மின்சார பேருந்துகள் முதல் முறையாக சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா கிட்டத்தட்ட வியாசர்பாடியில இந்த எலக்ட்ரிக் பஸ் கொண்டு வருவதற்கான ஒரு பணிமனை ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 45 கோடி மதிப்பீட்டில், மேலும் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 120 மின்சார பேருந்துகளும் வாங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பேருந்துகளை இயக்குவதற்காக ஒரு சிறப்பான பணிமனை இருந்தாலும் 5 இடங்களில் சார்ஜிங் ஸ்டேஷன் நிறுவப்பட்டிருக்கிறது. மின்சார பேருந்துகளை பொறுத்தவரைக்கும் இதற்கு முன்பு தாழ்தள பேருந்துகள் என்று ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. அதாவது வழக்கமாக இருக்கக்கூடிய மாநகர பேருந்துகளிலேயே அதனுடைய ஸ்பெசிபிக் டெக்னாலஜி அது மேம்படுத்தப்பட்ட சொகுசு பேருந்துகள் போலவே தாழ்தள பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் எளிதாக அணுகும் வகையிலும் தரையோடு இருக்கக்கூடிய அந்த தாழ்தள பேருந்துகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அதே தாழ்தள பேருந்துகளினுடைய வகையில் தான் இந்த எலக்ட்ரிக் பஸ்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸுக்குள்ள என்ன இருக்கு, என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட ஒரு பேருந்தா இருக்கு. அடுத்த பஸ் ஸ்டாப் எங்க வருது, நம்ம இப்ப எங்க இருக்கோம் என்பதெல்லாம் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். அதே போல மாற்றுத்திறனாளிகள் இதுல எளிதாக ஏற வகையில இந்த பேருந்துல அந்த தாழ்தள பகுதிகள் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் யாராவது அவங்களோட வீல் சேரோட உள்ள வரணும்னா கூட அவங்கள இந்த பேருந்துல எளிதாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சீட்லயுமே சீட் பெல்ட் ஸ்பெசிபிக்கா வடிவமைக்கப்பட்டிருக்கு. தாழ்தள பேருந்துகளின் வகைகள் இருக்கக்கூடியது போலவே நிறைய ஸ்பேசஸ் இருக்கு இந்த பேருந்துகள்ல. குறிப்பா 200 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பேருந்துகளால பயணம் செய்ய முடியும் அப்படின்றாங்க. ஒரு முறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் பஸ் மூலமா என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, எரிபொருள் சிக்கனம் இருக்கும். ஏன்னா நம்ம சார்ஜிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேருந்துகளை 200 கிலோமீட்டர் வரைக்கும் இயக்க முடியும். மாநகர பொறுத்த வரைக்கும் அதிவேகமா பேருந்துகளை இயக்க வேண்டிய தேவை இருக்காது. நீண்ட தூரங்களாக பேருந்துகளை இயக்க வேண்டிய தேவைகளும் இருக்காது. குறைந்த தூரம் தான் பேருந்துகளை இயக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதனால்தான் இது போன்ற எலக்ட்ரிக் பஸ் மாநகர போக்குவரத்திற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என திட்டமிடப்பட்டது. அரசின் மூலமாக அதற்கான டெண்டர்லாம் கோரப்பட்டு தற்போது முதற்கட்டமாக சென்னையில மின்சார பேருந்துகள் சென்னை போக்குவரத்து மாநகர கழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது முதல் முன்னோட்டம் தான். இதன் பிறகு அதிகமாக மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கான திட்டம் இருப்பதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த எலக்ட்ரிக் பஸ்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் இருக்கு, இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, எவ்வளவு சிக்கனமா இருக்க போகுது அப்படின்றத பத்தி எல்லாம் ஓட்டுநர் இருக்காங்க, என்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார், என் பேர் ஜெயபாண்டிங்க. இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்குங்க. ரொம்ப அருமையாகவும் இருக்குது. வண்டி உட்காந்து ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேசஞ்சர்ஸ்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசானவங்க ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேருந்தை வந்து ஒரு பக்கமாக அந்த லெஃப்ட் சைடு சாய்ச்சி அவங்க ஏறுறதுக்கு வசதியாக ஏற்றிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வழி தடம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வீல் சேர்லேயே அப்படி நேரடியாக வந்து அவங்க சீட்டில் வந்து உட்கார வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து டிரைவருக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப சுலபமாகவும் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா சுற்றுச்சூழல் ரொம்ப பாதுகாக்கப்படுதுங்க. ரொம்ப அருமையா இருக்கு சார் வண்டி. ஒரு டீசல் இன்ஜின்ல பஸ் ஓட்டுறதுக்கும் ஒரு பேட்டரியில மூலமா நீ வண்டி ஓட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? டீசல் இன்ஜின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 4 கியர்களை போட்டு வண்டியை வந்து பிக்கப் பண்ணி நம்ம என்ன ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு லேட் ஆகலாம் சார். இது வந்து அப்படி கிடையாதுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா நம்ம எக்ஸலேட்டரை இயக்கணும் அப்படின்னாலே அந்த நேரத்தை மிச்சம் பண்ணி அந்த வேகத்தை கொண்டு வந்துடலாம் சார். ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண முடியும்? பண்ணலாம் சார். அதாவது நம்ம இப்போ சிட்டியில ஓட்டுறோம், சில நேரங்களில் மழைநீர் தேங்கி நிக்குது, அந்த இடத்துல பள்ளமா இருக்குது, அந்த இடங்கள்ல வந்து நம்மளுடைய மாநகர பேருந்து, தாழ்தள பேருந்துகள் போக்குவரத்துக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சுங்க. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா வண்டி வந்து மேல ஹைட் ஏத்திக்கலாம் சார். நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஹைட் ஏத்திக்கலாம். அந்த புலிப்பள்ளங்கள்ல சிரமம் இல்லாம நம்ம தாண்டிடலாம், பாஸ் ஆகிடலாம். டெக்னாலஜி வைஸ்டா என்னென்ன இருக்கு இந்த பஸ்ல? ஜிபிஎஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா சார், ஜிபிஆர்எஸ் இருக்கு, கேமரா இருக்குங்க, 7 கேமரா. குற்றச்செயல்கள் வந்து ஈடுபடுறவங்களுக்கு வந்து சுத்தமா நம்ம வண்டியில ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. 0% தான். கண்காணிப்பு கேமரா பின்னாடி, முன்னாடி, உள்ள மொத்தம் 7 கேமரா பொருத்திருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப அருமையா சேஃப்டி கொடுத்துருக்காங்க சார். ரொம்ப அருமையா இருக்குது. பாதுகாப்பான பயணம் சார். மொத்தத்தில் சொல்லணும் அருமையா இருக்கு. எவ்ரி இண்டிவிஜுவலுமே சீட் பெல்ட் இருக்கு. ஆமா சார், ஒவ்வொரு சீட்டுக்கும் நம்ம சீட் பெல்ட் கொடுத்துருக்கோம். வண்டி வேகமாக போகும்போது சிலர் கவனிக்காம இருந்தாங்க, பிரேக் அடிக்கும்போது கொஞ்சம் முன்ன வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து பாதுகாப்புக்காக எல்லா வண்டி சீட்டுக்குமே சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அது பேசஞ்சர் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பு நல்ல உறுதிப்படுத்தலாம் சார். நல்லா இருக்கும். டீசல் இன்ஜின் நம்ம இயக்கிறப்ப அதிகமான ஹீட்லாம் இருக்கும். ஆமா சார், உள்ள வந்து ஹீட் அதிகமா இருக்கும். ரெண்டாவது வந்து சவுண்ட் அதிகமா இருக்கும்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கியர் மாற்றும் பொழுது மூவிங்கில் வந்து பேசஞ்சருக்கு வந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இந்த வண்டியில் அது கிடையாது சார். இதில் வந்து மோட்டர், அதாவது இன்ஜின் கிடையாது, மோட்டார் தான். அது வந்து ரேர் பின்னாடி செட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எந்த விதமான சவுண்டும் இருக்காது சார். வண்டி ஏற்கிற ஹீட்டும் கிடையாதுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது சார். உங்க பேர் சொல்லிடுங்க. ஜெயபாண்டி சார் என்னுடைய பேர்.